ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சல்மா அருண். ஸோ இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருப்போம். நீங்கள் வந்து பின்னாடி பார்க்கக்கூடாது, முன்னாடி பார்க்கணும். நடிகை சல்மா அருண் இந்த சிறுகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே ஃபேமஸ். ஆனால் வந்து நெகட்டிவ் ரோலில் அந்த நெகட்டிவ் ஷேடில் நடிக்கக்கூடிய நடிகைகள் எப்பவுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆவாங்க. அது அந்த வகையில் சல்மா அருண் செம்ம பீக்கான ஒரு ரேஞ்சில் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு முகமாக மாறிட்டாங்க. ரோகிணி அப்படின்ற ஒரு பேரில், கல்யாணி அப்படின்ற பேர்லேயும் சரி. ஸோ இவங்களுக்கு வயசு 35 ஆகுது. ஸோ மேக்கப் அதெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னுடைய வயசை 5 வயசு கம்மியாக காட்டுறாங்க தவிர அந்த சீரியல்லேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசு முதிர்ச்சியான மாதிரி தான் தெரியும். ரொம்ப லேட்டாக வந்து அவங்களுக்கான வாய்ப்பு அந்த ரெகக்னிஷன் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து 6 வயசு, ஐ திங்க் 7 வயசில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கல்யாணமான ஒரு ஆன்டி நடிகை தான் இவங்க. இவங்களுடைய ரெகக்னேஷனே வந்து மாடலிங்லேருந்து இந்த விவாகரத்து சர்ச்சை, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தாண்டி சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சீரியலில் வந்து ஜெயிச்சிருக்காரு. சீரியலில் சினிமாலையும் வந்து பெரிய ஸ்டார் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோயினாச்சும் ஆகணும் அப்படின்றதான் வந்து நடிகை சல்மா அருணுடைய அதிகபட்ச ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிறைய பேட்டிஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவருக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட சண்டைகள் சீரியலில் நடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில கசமுசாக்கள் அவங்கள பற்றி ரிலீஸ் ஆனதால் ரொம்ப பெரிய சண்டையாச்சு. அது விவாகரத்து சர்ச்சை வரைக்கும் போச்சு. அதை வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நடிகை சல்மா அருண் அதுக்கப்புறம் தன்னுடைய சீரியல் கரியரில் இவங்க அந்த சிறுகடிக்க ஆசையில் நடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சீரியலில் நடித்தாங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய கொஷின் மார்க் இருக்குது இல்லையா? ஒரு சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் பேர் தெரியாத சீரியலில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த விஜய் டிவி சீரியல் மூலமாக பயங்கர ஃபேமஸ் கிடைச்சது. ஸோ அந்த ஃபேமஸின் மூலமாக இப்போது ரொம்ப குத்துவிளக்கா இருக்கக்கூடிய இவங்க தன்னுடைய மாடர்ன் ட்ரெஸ்ஸில், மாடர்ன் லுக்கில், டைட்டான ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் தன்னுடைய கவர்ச்சியான ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்தியிருக்கிறாங்க. வீடியோ ஷூட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நம்ம சேனல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அடிக்கடி ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தன்னுடைய அக்குலையும் சரி, கூடிய சீக்கிரம் தன்னுடைய தொப்புலையும் காட்டுவாங்க. ஏன்னா நிறைய அந்த சீரியல்லே ஓடும்போது தாவும் போதெல்லாம் வந்து தெரியும். அது நம்ம தமிழ் சீரியல் ஆக்டர்ஸோடைய கம்பலேஷன் வீடியோவில் சல்மா அருணை வச்சு போட்டிருக்கோம். அவங்களோட தொப்புள் வீடியோலாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நடிகை சல்மா அருண் இப்போ இந்த மாடர்ன் லுக்கில் சரியாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாடர்ன் லுக்குக்கான உடல் அமைப்பு இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே அதை போட்டு அந்த பாகங்கள் எல்லாம் பிதுங்கி நிற்கிறது நம்மளால நல்லா பார்க்க முடியுது. பின்னழகும் சரி, இடையழகும் சரி, முன்னழகும் சரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.